எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழும்பி நிற்போமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழும்பி நிற்போமா? ஷாக்காடா ரியாந்தாடா. நம்ம ஒரு 2-3 இப்போ கேட்ட பிரசங்கத்துக்கு ஜெபிக்க போகிறோம். வேற ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நீங்கள் அங்கே இங்கே பார்க்காதீங்க. ஸ்தோத்திர. கண்களை மூடி, ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தை, எனக்குள்ளே இருக்கிற அழுத்தத்தை நான் என்ன பண்ண மாட்டேன்? நான் என் வீட்டுக்குள்ளே காட்ட மாட்டேன். என் வீட்டுக்குள்ளே காட்ட மாட்டேன். என்னை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட காட்ட மாட்டேன். என் கஷ்டத்தை, என் இயலாமையை நான் காட்ட மாட்டேன். நான் காட்ட மாட்டேன். என் தோல்வியை நான் கோபமாக காட்ட மாட்டேன். என் ஏமாற்றத்தை எரிச்சல் பட்டு பேச மாட்டேன். ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்திருங்க, கையை உயர்த்திருங்க. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம், தோல்வி இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சகித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எதுவா இருந்தாலும் பொறுமை காப்ப ஆண்டவரே. எதுவா இருந்தாலும் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. எனக்குள்ள எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நான் வீட்டுக்குள்ள எடுத்து எரிஞ்சு பேச மாட்டேன் ஆண்டவரே. என் தோல்வியை காட்ட மாட்டேன். என் ஏமாற்றத்தை காட்ட மாட்டேன். என் இயலாமையை காட்ட மாட்டேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? அம்மா, அது கர்த்தருடைய கிருபையை உன்னை விட்டு போக்கிக்கிட்டு இருக்குமா? அது 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 கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் செய்ய முடியாம அது உனக்கு இருளா இருக்குமா? சாபமா இருக்குமா? அது உனக்கு போராட்டமா இருக்குமா? ஆண்டவர்ட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருமா? ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துருமா? அது கர்த்தருடைய தயவுக்கு தடையா இருக்குமா? ஷக்கலபோ தட ரியாந்தலரபோ ஷக்கலராத்தடரபே ஷக்க ரியாக்கதோரப ஷக்கல ஓரியாந்தலரபோரி. சிஸ்டர், ஆண்டவர் உங்களை இன்னைக்கு தொடுறாரு. ஆண்டவர் உங்களை தொடுறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொடுறாரு. ஆண்டவர் உங்களை தொடுறாரு. ஆண்டவர் உங்களை தொடுறாரு. ஊழியக்காரர் தொடுறாரு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொடுறாரு. ஊழியக்காரர் ஆண்டவர் தொடுறாரு. உங்களை இன்னைக்கு அதுல இருந்து விடுதலை ஆக்குறாரு. உங்களை விடுதலை ஆக்குகிறாரு. இந்த டிப்ரெஷன்ல இருந்து விடுதலை ஆக்குகிறார். உன்னால இரவுல தூங்க முடியல. அந்த எரிச்சலின் ஆவியின் போராட்டத்துல இருந்து இன்னைக்கு ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்குறாரு. எடுத்தெறிஞ்சு பேசுற சுபாவத்துல இருந்து இன்னைக்கு உன்னை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். ரீகாடா ரபாலா ஜீசஸ். ஆவி, ஆத்துமா, சரீரத்துல விடுதலை, விடுதலை. In the name of Jesus. விடுதலை, விடுதலை. கைகள் ஆண்டவருடைய பிரசன்னத்துல உயர்த்தி நான் பார்க்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தொட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொருவரையும் தொட்டுக்கிட்டு இருக்கிறாரு. பிரதர் பக்கம் ஆண்டவர் உங்களை தொடுறாரு. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. நிறைய கஷ்டம் இருக்கலாம், கடன் இருக்கலாம். அதை நான் வீட்டில் என் மனைவி கிட்ட, என் பிள்ளைங்கள்ட்ட, என் பெற்றோர்கிட்ட எடுத்தெறிஞ்சு பேச மாட்டேன். இங்க ஒரு பிரதர் இருக்கீங்க, ஊர்ல இருக்கிற உங்க அப்பா அம்மா கிட்ட கூட நீங்க அந்த கோபத்தோட எடுத்தெறிஞ்சு பேசுறீங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுது. ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடுது, தொடுது. அந்த கதவுக்கு பக்கத்துல கண்ணாடி போட்டிருக்காருல்ல, ஆண்டவர்ட்ட அப்படியே அப்படியே ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. In the name of Jesus. ஆண்டவர்ட்ட அறிக்கை செய்யுங்க. என் கோபத்தை, என் மனஸ்தாபத்தை மனுஷனுக்கிட்ட காட்ட மாட்டேன். வாய் திறந்து சொல்லுங்க பிரதர், வாய் திறந்து சொல்லுங்க. ஒரு விடுதலை. ரிலீஸ். In the presence Lord, the holy ஆவியானவரே. ஓரியந்தல ரபஷக இரவுல உறங்க முடியல, தூங்க முடியல. இன்னைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார், விடுதலையாக்குகிறார், விடுதலையாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் இரவு நேரத்தில் உறங்க முடியாமல் மனதை வாதிக்கிற மன உளைச்சல்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. In the name of Jesus.
பிரதர், கர்த்தர் உங்களை தொடர்றார். ஒரு விடுதலை, ஒரு விடுதலை. In the name of Jesus. Ashakatada riboloro dadarashe rehatuna orabala shakala baba. எல்லா மன உளைச்சல்கள், டிப்ரஷன், மன அழுத்தங்கள், ஆண்டவரே தன்னை காயப்படுத்தி மற்றவர்களை காயப்படுத்துகிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. உன் எரிச்சல் மற்றவர்களை காயப்படுத்துது, உன் கோபம் மற்றவர்களை பலகீனப்படுத்துது. ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இன்னைக்கு இந்த சுவாமம் என்னை விட்டு நீங்கட்டும். ஆண்டவரே ஒரு விடுதலை, ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்கட்டும். ஆண்டவரே ஒரு விடுதலை கிடைக்கட்டும். ஆண்டவரே ஒரு விடுதலை கிடைக்கட்டும். ஆண்டவரே என் கஷ்டத்தை மற்றவர்களுக்குள்ள நான் திணிக்க மாட்டேன். என் கஷ்டத்தை மற்றவர்களுக்குள்ள திணிக்க மாட்டேன். கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருப்பேன். உங்க சமூகத்தில் அமர்ந்திருப்பேன். உங்க சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால என் விண்ணப்பத்தை வைப்பேன். ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆமென், ஆமென். கவனிங்க, ரெண்டாவது அன்னாள் ஆண்டவர்கிட்ட சொல்றா, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுக்கிறத நான் உமக்கு கொடுப்பேன், நான் உமக்கு கொடுப்பேன். இன்னைக்கு நான் உங்களை கட்டாயப்படுத்தலை. நீ இப்படி செஞ்சாதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லலை. இப்படி செஞ்சாலும் கர்த்தருடைய கரத்தை பார்க்க முடியும்னு சொல்றேன். ஒருவேளை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு உணர்த்தினது போல மாதத்துல ஒரு நாள் என் வீட்டை கொடுப்பேன், ஆண்டவருக்கு கொடுப்பேன், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொடுப்பேன். என் வீட்டுக்குள்ள ஒரு ஜெபத்தை வைப்பேன், ஒரு ஜெபத்தை வைப்பேன், ஒரு ஜெபத்தை வைப்பேன். ஊழியக்காரங்களை கூப்பிட்டு என் வீட்டுக்குள்ள ஒரு ஜெபத்தை வைப்பேன். என் வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்கள நட்பு ரீதியாக நான் கூப்பிட்டு சுவிசேஷத்தை அறிவிப்பேன். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி நீங்களும் ஆண்டவரை என் வீட்டை கொடுப்பேன், என் கிராமத்துக்கு என் வீட்டை கொடுக்கிறேன், என் கிராமத்தின் ரட்சிப்பு அடைய என் வீட்டை திறந்து கொடுக்கிறேன், மாதத்துல ஒரு நாள் கொடுக்கிறேன், மாதத்துல ஒரு நாள் கொடுக்கிறேன். ஷாகாலா ரியாந்தலரபோ ரிபலரகந்தராக்கபரபலபர லபகராலரபா இயேசையா இயேசையா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. Jesus. ஆண்டவர்கிட்ட அப்படியே நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே என்னால் ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியல, ஆனால் இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி ஒரு ஜெப வாழ்க்கை எனக்கு தாரும், அப்படி ஒரு ஜெப ஜீவியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. தேங்க்யூ வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நீரைத்து